புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டம் 17வது நாளை எட்டியுள்ளது. அது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்போம். வணக்கம் இஸ்லாம், இன்னைக்கு நெடுவாசல்ல உள்ள நிலவரம் பத்தி சொல்லுங்க இஸ்லாம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய அரசானது அறிவித்தது. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நல்லாண்டார் கொல்லை, கோட்டைக்காடு, அதே போல் நெடுவாசல் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்போது கோட்டைக்காடு பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல் ஆனால் நெடுவாசல் பகுதி மக்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த பகுதியில் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்று மதியம் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் இந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒரு 25 நபர்கள் அவர்களை போய் நேரில் சந்தித்து இந்த திட்டத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை எடுத்துரைத்து மத்திய அரசு இந்த திட்டத்தை முதலில் ரத்து செய்துவிட்டோம் என அறிவிக்க வேண்டும். அதே போல இந்த பகுதியில் இனி இது போல திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தவும் இந்த டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இது போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் மத்திய இணையமைச்சரை சந்திக்க உள்ளனர். அவர்கள் தற்போது கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். மதியம் சுமார் 3 மணி அளவில் அவர்கள் மத்திய இணையமைச்சர் சந்திக்க உள்ளனர். இந்த நெடுவாசலில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம், அதே போல திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இது போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் உங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறோம். மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடும் வரை நீங்கள் போராட்டத்தை தொடருங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தருகிறோம் என அவர்களும் தங்களுடைய கருத்தை இந்த பகுதியில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டோம், இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கப்பட மாட்டாது, இந்த பகுதியில் இது போன்ற திட்டங்களை இனியும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என அவர்கள் அறிவித்து வருகிறார்கள். இந்த பல கலை நிகழ்ச்சிகளும் மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் நாட்டுப்புற கலையான இந்த கிராமப்புற பகுதியில் நடைபெறும் இந்த கும்மியாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்கள் இந்த விவசாயத்தை மையப்படுத்தி அவர்களுடைய இந்த பாடல்களை பாடி அந்த கும்மியாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களுடைய போராட்டமானது நடந்து கொண்டிருக்கும். எங்கள் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு விட்டோம் என அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் கூறுகையில் இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய பகுதி மக்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத போது மத்திய அரசு ஏன் இதை அமல்படுத்த துடிக்கிறது, இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். இது தற்போது இந்த பிரச்சனை நடந்து முடிவதில்லை, வருங்கால சந்ததியினருக்கு இந்த நிலம் வேண்டும், இந்த விவசாயம் வேண்டும், நீர் வேண்டும், அதற்காக தான் எங்களுடைய அந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வருங்கால சந்ததிகளை பாதுகாக்க, தமிழகத்தின் மண்ணை பாதுகாக்க தான் எங்களுடைய போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு ஒத்துழைத்து தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து கொண்டு இருக்கும் என அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் மக்கள் அந்த கும்மியாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களிடம் நாம் கேட்போம்.
அடைச்சிடலாம். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கும் கிராமப்புற பாடல்களை பெண்கள் கும்மி அடித்து பாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது இஸ்லாம்? இந்த போராட்டமானது ஆரம்பத்தில் தொடர்ந்ததுலேருந்து இந்த பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பம் முதலே பெண்கள் அவர்களுடைய வீட்டு வேலைகளை முடித்து விட்டு காலை 10 மணிக்கெல்லாம் இந்த போராட்ட காலத்துக்கு வந்து விடுகிறார்கள். எங்களுடைய உரிமையை காப்பதற்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 70% அதிகமான பெண்கள் இந்த போராட்ட காலத்தில் பங்கேற்கிறார்கள். இங்கு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் கருத்து கூறும்போது இந்த போராட்டமானது பெண்கள் அதிக அளவில் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நடக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பெண்களுடைய பங்களிப்பு அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. கிராமப்புற பெண்கள் வெளியில் வரமாட்டார்கள் என்று அந்த ஒரு இதை உடைத்தெறிந்து அவர்கள் போராட்ட களத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் முழுவதும் நடைபெறும் வரை அவருடைய பங்களிப்பானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த திட்டத்தை கைவிடும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தில் இருப்போம் என அவர்கள் நம்மளிடம் தெரிவிக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 70% பங்களிப்பு பெண்களால் இருக்கிறது என்று கூறினீர்கள் இஸ்லாம். தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை என ONGCயின் இயக்குனர் திவேதி சொல்லி இருக்கிறாரு. இது பத்தி அங்குள்ள போராட்டக்காரர்களின் பதில் என்ன இஸ்லாம்? இது குறித்து நாம் அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த திட்டத்தை இந்த பகுதியில் அவர்கள் செயல்படுத்தும் போது நாம் மண்ணெண்ணை எடுக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது இது திட்டத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என தற்போது தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் ஏமாந்து விட்டோம். அப்பொழுதே எங்களுக்கு முழுமையான விவரம் தெரிந்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை இந்த திட்டத்தை அப்பொழுதே செயல்படுத்த விட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு 15 ஆண்டுகளில் நாங்கள் எங்களுடைய கிராமப்புற இளைஞர்கள் நல்ல ஒரு படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக இந்த திட்டத்தை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்படியே ஆய்வு செய்யும் பொழுது இந்த திட்டத்தை குறித்து பலர் வெளிநாடுகளில் எண்ணெய் நிறுவனங்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு முழுவதுமாக தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கையில் நாங்கள் இந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க விட மாட்டோம். அவர்கள் இனிமேல் எங்களை ஏமாற்ற முடியாது என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க.